So hi hello MJ's World viewers, நான் தான் உங்கள் MJ. வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வந்து பார்க்க போகிறோம். கம்மிங் வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட வெளியில் போகிறோம் ஒரு சினிமாக்கு. ஸோ நல்ல வெல் ட்ரெஸ்டப்பாக நல்ல கொஞ்சம் சூப்பராக பந்தாவாக போகணுன்றதுக்காகவே வந்து ஜீன் எடுக்கலான் இருக்கு. அது ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பில் நம்ம யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் பார்த்து தான் இப்போ நம்ம அந்த கடைக்கு நம்ம போகிறோம். ஸோ கால் பண்ணி கேட்டாச்சு. நைட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் கூட அவங்க இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. வாங்க நம்ம அங்கே போய்ட்டு என்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்றது பார்த்து நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்துடலாம். அண்ட் தென் வில் கம் பேக் டு ஹோம். மக்களே, நம்ம பெசன்ட் நகர் கிட்ட வந்துட்டோம். நான் சொன்ன ஸ்டோர் என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ இந்த கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேஷனபிளான ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெசன்ட் நகர் இந்த கேஎஃப்சி வரும். அந்த கேஎஃப்சி ஒட்டின சந்துக்குள்ளே வந்திங்கன்னா இருக்கும் கடை வந்து. ஸோ நான் உள்ளே போய் எனக்கு பிடிச்ச ஜீன்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓனர் பிரதர்கிட்ட வந்து நம்ம பெர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி கடை எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபுல் கடையை நம்ம காட்டல, அவங்களோட ஜஸ்ட் நார்மலாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அண்ட் தென் என்னோட ப்ராடக்ட்டையும் நான் காமிக்கிறேன். இதான் நம்ம சொன்ன அந்த த்ரெட்ஸ் அப்படின்ற ஷாப்பு. இந்த உள்ள அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு நிற்கிறாங்க பாருங்க, அவங்க தான் நம்ம ஓனர் சசி அண்ணா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சாண்டிஸ் vlog அண்ட் நவீன்ஸ் தாட். அண்ட் தென் ஒரு சிஸ்டர் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அவங்க பேர் என்னன்னு தெரியல. ஸோ அவங்களுடைய ரெஃபரன்ஸ் பார்த்து தான் நம்மளே இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் பாட் மை ஜீன்ஸ் பர்ஃபெக்ட்லி. நம்ம அப்படியே கடைக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம த்ரெட்ஸ் கடைக்குள்ளே வந்தாச்சு. நம்மளோட ஓனர் பக்கத்துலேயே நிற்கிறாங்க சசி அண்ணா வந்து. ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபைடாக நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ சொன்ன மாதிரி ஜீன் வாங்குறதுக்காக வந்திருந்தேன். ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் அவங்க காமிச்சாங்க. ஸோ அசட்டான பிராண்ட்ஸும் அவங்க வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்ச பிராண்ட் நான் எடுத்துட்டேன். ஸோ நம்ம அண்ணன்கிட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க டீல் பண்ணுறாங்க, அதை தாண்டி என்ன ஜீன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்றதும் அவங்க சும்மா ரேண்டமாக சொல்லுவாங்க. ஹாய் ப்ரோ. ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. நீங்கள்? ஐம் குட். நானே ஆக்சுவலாக இந்த பழைய வீடியோஸ் கொஞ்சம் பார்த்து தான் ரெஃபரன்ஸ் பார்த்து வந்தேன். அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் என் கையில். அந்த பழைய வீடியோவில் இருக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே இருக்காது. ஸோ எல்லாருக்குமே அதான் சொல்கிறது, அந்த பழைய வீடியோவில் இருக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே இருக்குது, அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதனால அப்டேட் கரண்ட்டாக என்ன ட்ரெண்டில் இருக்கோ அது நம்ம கடையில் இருக்கும். நீங்கள் பெட்டர் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுமா டேரெக்டாக ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. இப்போ ட்ரெண்டியாக எதாவது இருக்கோ அதை நம்ம கடையில் இருக்கும். ஓவர் சைஸாக இருக்கட்டும், பேக்கி ஜீன்ஸு, ஓகே, எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஜீன்ஸ் எடுத்தீங்களோ அந்த மாதிரி கடைக்கு வந்தால் தான் தெரியும் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, அதே மாதிரி பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எதனா ஒரு பிராண்ட் நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிடிச்சி போய் எடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கேட்டு கூட வரலாம் இந்த பிராண்ட் இருக்கா இல்லையா. இல்லை ப்ரோ, ரிப்பீட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஓகே, ரெகுலர் கஸ்டமர்ஸ் அதிகம். ஸோ ஒரே ப்ராடக்ட்டை ரிப்பீட் பண்ண மாட்டோம். வேற பிராண்ட்ஸ் வேற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். யார் டீலிங் ஃபர்ஸ்ட் காப்பீஸும் நாங்கள் டீல் பண்ணுவோம், ஷாப்லெஸ் ஐட்டமும் டீல் பண்ணுவோம். ஸோ எல்லாமே இருக்கும், அசார்ட்டடாக எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பிரதர் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இந்த பிராண்டட் சர்ப்ளஸ் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, இன்ஸ்பயர்ட் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வெளியில் தான் ஷாப்ஸ் போகிறீங்க, மால்லலாம் போகிறீங்கன்னா இட் வுட் காஸ்ட் பிட் ஹையர். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஃபிட்டில் எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ தேங்க்யூ பிரதர், ஹாப்பி கஸ்டமர். தேங்க்யூ. அந்த பர்ச்சேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுடே சண்டே நம்ம மார்னிங் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு. ஸோ என் கூட வந்து பார்த்திங்கன்னா டேவிடோடைய ஃப்ரெண்ட் பரணி வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தென் ஒரு நல்ல ஒரு பாடி வந்து அந்த ரெக்கவரி அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நல்லா கோல்டு வாட்டர் வந்து. ஸோ எஸ், இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எங்களுடைய சர்ச்சில் வந்து வருஷம் வந்து இந்த ஒரு விருந்து மாதிரி நம்ம வைப்போம், இந்த நான்வெஜ் பிரியாணி மாதிரி வைப்போம். ஸோ அது வரும்போது நான் சின்ன கிளிப்ஸ் காமிக்கிறேன். ஸோ வாங்க இப்போதைக்கு இறங்கி குடிக்கலாம் ஜாலியாக. அண்ட் தென் நைட்டு வந்து நம்ம படத்துக்கு போகிறோம். நம்ம வாங்கின அந்த ஜாரா பேண்ட்டு போட்டு சும்மா நல்லா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம போகிறோம். ஓகே, அவ்வளோதான். காலைல என்னோடய ஒர்க்கர்ஸும் வந்துட்டாங்க ஆக்சுவலாக இங்கே வேலை செய்கிறதுக்கு. அண்ட் தென் ரெண்டு கஸ்டமர்ஸ் வந்து குளிச்சுட்ருக்காங்க. வாங்க அதே நான் காமிக்கிறேன் அப்படியே உங்களுக்கு. வா பரணி, வா போகலாமா? கம் சின்ன தொட்டி அப்படியே வந்தோன்னா அடல்ட்ஸுக்கு. அங்கே ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்மா உட்காந்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு அந்த மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த ஆப்ரேஷன் vlogல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் என்னால் சரியாக வந்து அந்த டாக்டர் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றும் போது என்னால் சரியாக காமிக்க முடியல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே ஒரு 2 ஸ்டிச் பண்ணிருக்காங்க பாருங்கள், 2 தழும்பு. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி அந்த கிழிஞ்ச ஜவ்வையும் அந்த கிழிஞ்ச மசில்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட் பண்ணாமல் தேவோட ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால்
ஃபர்தராக இனிமேல் அந்த போன் வந்து அந்த அந்த அடிபட்டிருக்க இடத்துலேருந்து ஸ்லிப் ஆகி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்த ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணேன். இங்கே 2 இங்கே ஒன்று பக்கத்துலேயே சின்னதாக ஒன்று. ஸோ கைஸ் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த ரியர் டெல்ஸ் கிட்ட. ஸோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. ஸோ இது 3மே ப்ராப்பராக அந்த இறங்கியிருக்க ஷோல்டர் வந்து அதே மறுபடியும் நல்லா கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த கிழிஞ்சிருக்க இடத்தெல்லாம் ப்ராப்பராக தைச்சதுனால இதுக்கப்புறம் லைஃப் டைமுக்கு வந்து நம்மளுக்கு ரெக்கரண்ட் ஷோல்டர் டிஸ்லோகேஷன் ஆகாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. பட் தென் அதுக்குன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியோ எதுவும் பண்ணுறக்கூடாது. பண்ணோன்னா அகெயின் இட் வுட் ஹவ் காஸ் சம் பேட் திங். ஸோ அதனால் நம்ம ப்ராப்பராக பொறுமையாக நம்ம வந்து டேக் கேர் பண்ணி ஹேண்டில் பண்ணோன்னா இட் வுட் லாஸ்ட் இட்ஸ் லைஃப். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஜிம்மில் போய் நம்ம vlog பண்ணலாம், எந்தளவு நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் தென் அதோட கையோட ஃப்ளெக்சிபிலிட்டி, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எந்தளவு இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு இது வரைக்கும் என்னால் தூக்க முடியுது, கை இவ்வளோ தூரம் போகுது. அதான் நான் இந்த கை இப்படி ஸ்ட்ரைட்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த கை ஸ்ட்ரைட்டாக பண்ண முடியல. கொஞ்சம் இந்த எல்போஸ் கொஞ்சம் க்ராஸாக தான் இருக்குது, அதனால் ஃபுல்லாக பேக்கில் தள்ள முடியல. அதுவே ஆக்சுவலாக டாக்டர் வந்து ஒரு 3 வீக்ஸுக்கு கையில் பெல்ட் போடணும், ஏதோ ஹேண்ட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் தென் நம்மளோட டே டு டே லைஃப், டே டு டே ஒர்க்லாம் பார்க்கும்போது நம்மளால் அதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது. அண்ட் தென் பைக்லாம் எடுத்து ஓட்ட தான் செய்கிறேன், அதுக்கே வீட்டில் திட்டு வாங்க தான் செய்கிறேன். பட் தென் நோ அதர் கோ. நம்மளுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸுக்கு நம்ம வீட்டிலே உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது, இன்னொருத்தவங்க அந்த ஒர்க் செய்வாங்கன்றதுனால. ஸோ அதனால் ஜஸ்ட் டூயிங் மை ஓன் திங்ஸ். அண்ட் அதுக்கும் திட்டுலாம் வாங்கிட்டு இருக்கேன், பைக் ஓட்டாது, அது பண்ணாது, இது பண்ணாதுன்னு. ஸோ என்னோடய அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஜிம் போகிறவங்க தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து ஃபார் மை செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்னொருத்தவங்க வந்து நம்ம இந்த ஃபார்ம்லாம் கரெக்ட் பண்ணுவாங்கள்ல, ப்ரோ இந்த மாதிரி பண்ணுறீங்க ப்ரோ, தப்பு ப்ரோ, இது கரெக்ட் பண்ணிக்கிறோம் அந்த ப்ரோ, நான் வந்து அது கேட்கவே மாட்டேன். அந்த நேரத்துக்கு அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஸோ வி ஆல் ஹாவ் ரெஃபரன்ஸ். நம்ம எதையோ ஒன்று பார்த்து நம்ம அதுபடியாக நம்ம பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி நானும் யூடியூப்பில் நிறைய பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறது விஷயம். பட் தென் அவங்க ஒரு யாரோ வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா அது நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்கன்றத அந்த ஸ்போர்ட்டிவ் மைண்டில் எடுத்துகிட்டு ஓகே ப்ரோ நம்ம இந்த மாதிரி பண்ணலான்றதை வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோ, அதாவது என்னால் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ண முடியாத வெயிட் தூக்கி ஒரு 8th rep வரும்போது இந்த மாதிரி ஐ ஜஸ்ட் கையை வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயிட்டேன். உங்களால் என்ன வெயிட் வந்து டு யுவர் ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் லிஃப்ட் பண்ண முடியுதோ அது வந்து நீங்களே பண்ணுங்கள். ஒரு 20 கிலோ போட்டு உங்களால் பெஞ்ச் ப்ரெஸ் நல்லா பண்ண முடியுதுன்னா ஸ்டிக் டு இட். மேபி ஒரு 25 to 30 வரைக்கும் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு கூட ஸ்பாட் இருந்துச்சு, அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே டபுள் த வெயிட் ஒரு 40 போட்டு கூட ஒரு ஸ்பாட் வச்சு தள்ள முடியாத வெயிட் தள்ளணுன்றது என்னுடைய சஜஷன் இல்லை, நாட் அட்வைசபிள். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் அதெல்லாம் பில்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். மெயின் வந்து நம்ம எக்ஸ்டர்னலோட இன்டர்னல் பார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். போன் ஜாயின்ஸு, லிகமெண்ட்ஸு, இந்த மசில் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம ஒன்ஸ் ஸ்பாயில் பண்ணிட்டோன்னா அது ரொம்பவே நம்மளை ஒரு மாதிரி உலுக்கி எடுத்துரும். ஸோ இதான் அந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷன்லேருந்து என்னால் 2 months வரைக்கும் என்னால் எதுவுமே எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் ஒரு 30 kg வரைக்கும் நான் டச் வச்சு தான் பண்ணுவேன் ஆக்சுவலாக, ஈச் சைட் 30. இப்போ வந்து அந்த அகெயின் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் எம்டி பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ அதனால் எப்படி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு, அதெல்லாம் பேசிக்கான விஷயம், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் யூ கேன் ஏபிள் டு எக்ஸிக்யூட் த எக்ஸசைஸ் ப்ராப்பர்லி விதவுட் கெட்டிங் எனி இன்ஜுரி. ஓகே, ஸோ இதான் கென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு half an hour நல்லா ஜாலியாக நம்ம தண்ணியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம கிளம்பி பரணியை விட்டுட்டு அண்ட் தென் சர்ச்சுக்கு கிளம்பி போகலாம். மதியானம் செம கடா விருந்து. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பரணியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஏதோ கமிட்மெண்ட் ஒர்க் இருக்கான், 9 o'clock போல் அவன் ஏதோ டியூஷன் எடுக்கணுமா. ஸோ அதனால் அவனை அப்படியே நம்ம மெட்ரோவில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி சுட கம்மன் பாய் ஸ்டைலில் ஒரு பிரிஞ்சி சாப்பிட்லாம். ஸோ அது நான் ஃபேமஸாக ரெகுலராக போய் சாப்பிட்றது வழக்கம். ஸோ வாங்க நான் அந்த கடை என்னன்றது காமிக்கிறேன். எனக்கு ஒரு 30 rupeesக்கு கட்டிடுங்க ஒரு முட்டை. தம்பி வந்து உட்காந்து சாப்பிட்றானா. பரணி பிரிஞ்சி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? செம்ம ப்ரோ. செம்மனா சும்மா வீடியோக்காக செம்மன்னு சொல்லக்கூடாது. பரவாயில்லையா கடை? ஓகே. என்ன ரேட்டிங் கொடுப்பேன் 5க்கு? அந்த ஃபுட் குவாலிட்டி, ஃபுட் டேஸ்ட்டு 4. ஆனால் ஆக்சுவலாக நான் வழக்கமாக சாப்பிட்ற இடம் தான் கைஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். வாவுஸ் நகர் மார்க்கெட்டில் இந்த மசூதிக்கு பக்கத்தில் இருப்பார் இந்த பாய். ஸோ கண்டிப்பாக தண்டையார்பட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நீ நார்மலாக எப்படி அடிப்பு தம்பி அதே மாதிரி கரெக்டாக லிமிட்டாக.
ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் சண்டே ஈவினிங். ஸோ நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து வந்தாச்சு, வேலையெல்லாம் முடிச்சாச்சாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சத்யம் தியேட்டருக்கு தான் போக போகிறோம். போய் மார்க் ஆண்டனி படம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அது அந்த சில்க் ஸ்மித்தா சீன்லாம் வரும்போது தேட்டரே ஆன் ஃபயரில் இருக்க போது நம்புகிறேன். பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அதுதான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எஸ், திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் டுடே. ஹூ வில் வாட்ச் H&M shirt and then my toned jean. Yeah. So behind me is my younger brother. So yeah, this is my outfit today. Pretty much clean and fitted up. ஸோ வாங்க அப்படியே போகலாம். டேடி வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம போகிற வகையில் என்ன ஃபன் பண்ணுறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோமா இல்லையா. இதுக்கு நடுவில் எங்கள் சித்தப்பா கிட்ட திட்டு வருவாங்க. டேய் இன்னுமாடா நீங்களாம் கிளம்பலையா, இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் அவன் எங்கேயோ கிளம்புறன்ற மாதிரி சொல்கிறான்ற மாதிரி சொன்னாங்க. அட இருங்க சித்தப்பா, அவங்க வந்தால் தானே கிளம்பி போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸைட்டட் டு see the movie. ஸோ போகலாம். அப்படியே கூட டேவிடும் வந்தாச்சு. வணக்கம். சினிமாஸ்குள்ளே வந்தாச்சு. டேவிட் கெஸ்ஸி அங்கே போயிட்டுருக்காங்க. நாங்கள் 8:30 கிட்ட ஆகிடுச்சு கைஸ். லேட்டாக தான் வந்திருக்கோம். திட்டு வாங்கிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மார்க் ஆண்டனி படம் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம சத்யம் தியேட்டர்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மவுண்ட் ரோட் போயிட்டுருக்கோம். ஸோ படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா படம் இதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ சாப்பிட போயிட்டுருக்கோம் புகாரிக்கு, மவுண்ட் ரோட் புகாரி. ஸோ அங்கே போய் என்ன ஃபுட்டில் நம்ம ஆர்டர் பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக நாங்கள் ஆக்சுவலாக சங்கமில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுறோம் மவுண்ட் ரோட்டில். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா பிலால்ன்ற ரெஸ்டாரண்ட் இருக்குது. பட் தென் அது ரொம்ப ரொம்ப க்ரௌடடாக இருக்குது கைஸ். எல்லாம் இந்த டீ பன் பட்டர் ஜாம்லாம் சாப்பிட்றதுக்கு அங்கே வருவாங்க. ஸோ நம்ம கசின்ஸ் பசங்களாம் அங்கே வரானுங்க. நம்ம சங்கமே போய் சாப்பிடுவோம். பட்டர் சிக்கன் vlog எடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல ஜோஷ்னா? இது என்னது? கிரில் சிக்கன் வரல. ஃபர்ஸ்ட் அதானே கேட்டோம். முதல்ல கிரில் வைக்காம இதை கொடுத்துட்டாங்க. முதல்ல ஸ்டார்டர் கொடுக்கல, இது கொடுத்துட்டாங்க. முதல்ல அது திருப்பி சொன்னாங்க. சரி அப்படியே எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கோங்க.